Hi children, இன்னைக்கு வீடியோல லைட் சம்பந்தமான அறிவியல் உண்மைகளை தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பாப்போம். Hey. Wow. பார்க்க அழகா இருக்குல்ல? இதுல லைட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல போறத பார்த்திருப்பீங்க. இது மூலமா ஒளி எப்பவுமே ஒரு நேர்கோட்டுல செல்லும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது லைட் ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் ஆகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா லைட் ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ்ல படும்போது அது எப்படி அந்த லைட்டை எதிரொலிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ நம்ம பண்ண போற ஆக்டிவிட்டிக்கு தேவையான பொருட்கள் லேசர் லைட், ஒரு கண்ணாடி அதாவது மிரர். இப்போ இந்த மிரர் பீஸ்ல லைட் அடிக்க போறோம். என்ன ஆகுது அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. பார்க்க நல்லா இருந்துச்சுல? இந்த மிரர்ல படுற லைட் ரே அதை நம்ம ஐ அதாவது இன்சிடென்ட் ரே அப்படின்னு சொல்லுவோம். மிரர்ல பட்டு இந்த பக்கம் எதிரொலிச்சு போற அந்த ஒளிய ரிஃப்ளெக்ஷன் ரே ஆர் அப்படின்னு சொல்லுவோம். இன்சிடென்ட் ரேயோட ஆங்கிள் பாருங்க 30 டிகிரி. அதே போல ரிஃப்ளெக்ஷன் ரேயோட ஆங்கிள் பாருங்க 30 டிகிரி. இதை நம்ம ஆங்கிள் ஐ ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர் அப்படின்னு சொல்லலாம். இது மூலமா நம்ம ரிஃப்ளெக்ஷன் லாவோட ஃபர்ஸ்ட் லா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். The angle between the incident ray and the normal is equal to the angle between the reflection ray and the normal. அதாவது படுகதிருக்கும் குத்துக்கோட்டிற்கும் இடைப்பட்ட கோணம் எதிரொலிப்பு கதிருக்கும் குத்துக்கோட்டுக்கும் இடைப்பட்ட கோணத்திற்கு சமமாக இருக்கும். அடுத்து இன்சிடென்ட் ரே, நார்மல், ரிஃப்ளெக்டட் ரே மூன்றும் ஒரே பாயிண்ட்ல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இது மூலமா நம்ம லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனோட செகண்ட் லா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். The incident ray, reflected ray and the normal are all in the same plane. படுகதிர், குத்துக்கோடு, எதிரொலிப்பு கதிர் மூன்றும் ஒரே தளத்தில் அமையும். இப்போ லைட்டை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். Thank you students. Bye.